உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போது தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த திட்டம் என்பது இன்று தொடங்கி நவம்பர் மாதம் வரை நடைபெற இருக்கிறது. இந்த திட்டம் தொடர்பாக நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு சியாம் அவர்கள் தொலைபேசி வாயிலாக எழுந்திருக்கிறார். சியாம் சார் வணக்கம். 45 நாட்களில் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிற அடிப்படையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் இன்றைய தினம் தொடங்கப்பட்டிருக்கு. மக்களிடையே இது ஒரு மிகப்பெரிய வரவேற்பையும் பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய பார்வை என்ன சார்? உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் வெற்றியடைய, பூரண வெற்றியடைய எனது வாழ்த்துக்கள். ஏற்கனவே மக்களுடன் முதல்வர் என்கிற ஒரு திட்டம் 2013 இருக்குங்க. அதுல 1100ங்கிற ஒரு அழைப்பு எண் இருக்கு. நீங்க எங்க கிராமங்கள்லயே அந்த எண்ணை பெரிதும் பயன்படுத்துவார்கள். அதாவது நமக்கு கோரிக்கை மனு இருந்தா மனுவாக கூட போட வேண்டாம், அந்த எண்ணில் நம்ம தகவலை சொன்னோம்னா அவங்க அதை ஃபாலோ பண்ணிக்குவாங்க. பெரிய வெற்றி இது. கிட்டத்தட்ட 2.5 வருஷம். அதற்கு பிறகு அதை நீச்சி அதில் இருக்கிற சில குறைகளை எல்லாம் கலைந்து இந்த திட்டம் உங்களுடன் ஸ்டாலின். தேர்தல் நேரம் உங்களுடன் ஸ்டாலின் பெயர் வைக்கணுமா, உங்களுடன் முதல்வர்னே பெயர் வச்சுக்கலாமே என்று பலர் கூறுகிறார்கள். நான் அப்படி ஏற்கல. காரணம் என்னவென்றால், ஒரு அரசின் முகம் என்பவர் முதல்வர் தான். எனவே முதல்வர் யார்? முதல்வர் ஸ்டாலின். முதல்வர் ஸ்டாலின் முதல்வராக தொடர வேண்டுமா? இப்படித்தான் கேள்விகள் வரும். எனவே உங்களுடன் ஸ்டாலின் என்கிற பெயர் வைத்தது தவறாக எனக்கு தெரியவில்லை. தேர்தல் நேரத்தில் இப்படியான திட்டம் தேவையா என்றால் உண்மையிலேயே தேவை என்று நான் நினைக்கிறேன். என்ன காரணம் என்றால், தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்கிறது. அப்போ யாரு ஹூ இஸ் த பிரைம் டிஃபெண்டர்ங்கிற கேள்விக்கான விடை காண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். தமிழ்நாட்டின் நலன்களை காப்பாற்றுவதற்கு, தமிழ் மொழியை காப்பாற்றுவதற்கு, நமது சமூக நீதியை காப்பாற்றுவதற்கு, இதற்கு யார் முதன்மை பாதுகாவலர்? இந்த கேள்விக்கான விடையை நாம் தேட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். பலரும் தாங்கள் தான் பாதுகாவலர்கள் என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனாலும் வாக்காளர்கள் மத்தியிலே அந்த முதன்மை பாதுகாவலர் இவர்தான் என்கிற சிந்தனையை உருவாக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். எனவே உங்களுடன் ஸ்டாலின் என்கிற இந்த திட்டம் அடுத்த ஒரு 10,000 முகாம்கள் என்று அறிவித்திருக்கிறார்கள். அத்தனை முகாம்கள் நடக்கும் என்றுதான் நானும் நம்புகிறேன். தேர்தலை ஒட்டிய முகாம்கள் என்றாலும் கூட நவம்பர் மாதத்தோடு முடிக்க வேண்டும். நவம்பர், டிசம்பர் 2 மாதமும் நமக்கு பெரிய மழை காலம். என்னென்ன இயற்கை என்னென்ன கெடு விளைவுகளை தோற்றுவிக்க போகிறது என்று நமக்கு தெரியாது. எனவே திட்டம் துவங்கப்பட்ட இன்றைய நாள் உத்தமமான நாள். காரணம் அனைவருக்கும் தெரிந்ததுதான். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாள், 123வது பிறந்த நாள். இந்த நாளிலே இந்த திட்டம் துவங்கப்பட்டு காமராஜர் அவர்கள் கனவு கண்ட ஒரு புதிய தமிழகம், அண்ணா கனவு கண்ட ஒரு சிறந்த தமிழகம், கலைஞர் கனவு கண்ட ஒரு உயரிய தமிழகம், அனைத்துக்குமான வித்தாக இந்த திட்டம் அமையும் என்று நான் நம்புகிறேன். இப்போ இந்த திட்டத்தினுடைய பெயர்லேருந்தே நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா, உங்களுடன் முதல்வர் அப்படின்னு வச்சா கூட அந்நியப்பட்டு போகலாம். உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிறப்போ மக்களோடு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை வரும். மக்களுடைய பிரச்சனைக்கு உங்களுடைய ஸ்டாலின் திட்டத்துக்கு போனோம்னா 45 நாளில் நம்மளுக்கு தீர்வு காண்றோம் அப்படிங்கிறதுனால அந்த மக்களோட நெருக்கமாக போகணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு பெயர் சூட்டல் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாமா? அப்படிதான் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1100 நம்பருக்கு மக்களுடன் முதல்வர் தான். அது முதல்வரின் முகவரிங்கிற துறைன்னு நான் நினைக்கிறேன். 1100 நம்பர் 100ங்கிற நம்பர் எப்படி வேற வகையில பாப்புலரா இருக்கும், அப்படி 1100 கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப பாப்புலரான ஒரு நம்பர். பெரிய அளவுக்கு குறைகள் தீர்க்கப்பட்டிருக்கின்றன. அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் இது. உங்களுடன் முதல்வர் என்று பெயர் சூட்டுவதை விட உங்களுடன் ஸ்டாலின் என்று பெயர் சூட்டுவது என்பது அது உசிதம் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எது எப்படி இருந்தாலும் சீஃப் மினிஸ்டீரியல் கேண்டிடேட் என்று ஒன்று நமது ஜனநாயகத்துல, ரெப்ரசன்டேட்டிவ் ஜனநாயகத்துல, பிரதிநிதித்துவ ஜனநாயகத்துல இல்லதான். எம்எல்ஏக்களை தான் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். எம்எல்ஏக்கள் தான் முதல்வரை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனாலும் முதலமைச்சர் என்கிற அந்த முகம் நமக்கு தேவைப்படுகிறது. விஜய் கூட நான் தான் முதலமைச்சர் கேண்டிடேட்னு சொல்றாரு. உண்மையிலேயே சீஃப் மினிஸ்டீரியல் கேண்டிடேட்டுக்கு ஓட்டா அல்லது கான்ஸ்டிடுவன்சி கேண்டிடேட்டுக்கு ஓட்டா? ஒரு பெரிய கேள்வி. என்னதான் இருந்தாலும் நமது கான்ஸ்டிடுவன்சில கேண்டிடேட் யாருங்கிறதையும் பார்க்கத்தான் செய்வார்கள். ஜனங்க நம்ம தொகுதிக்கு ஏற்றவர் யார் என்பதையும் பார்ப்பார்கள். அவரை யார் வேலை வாங்க வல்லவர் என்று பார்க்கும்போது முதலமைச்சர் தான். எனவே இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின். இந்த பெயர் சூட்டல் பெரிய தவறு என்று நான் சொல்லவில்லை, அப்படி நான் கருதவும் இல்லை. அது காலத்தின் தேவை என்றுதான் நான் நினைக்கிறேன். நிச்சயமா. அதே போல முன்பெல்லாம் ஒரு சாதி சான்று வாங்குவதாக இருக்கட்டும், ஒரு பட்டா மாறுதலாக இருக்கட்டும், அரசு துறைகளை, அரசு அலுவலகங்களை சென்று சேரக்கூடிய அந்த தூரம் என்பது சற்று அதிகமாக இருக்கும். இப்போ இந்த திட்டத்தின் மூலமாக அந்த தூரம் அப்படிங்கிறது மிக குறைவாக
குறைவாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? ஏன்னா 20,000 அப்படிங்கிற இடத்துல 10,000 அதை வந்து குறைச்சிருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் இந்த முகாம்களை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆணையம் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இது மக்களுக்கு எந்த அளவுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும்? பொதுவாக வந்து விளிம்பு நிலையில இருக்கிற மக்களுக்கு அரசு நேரடியாக அவர்கள் வீடுகளுக்கு செல்கிற திட்டம் இது. விளிம்பு நிலையில இருக்கிற மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் வசிக்கிற பகுதி, பட்டியலினத்தவர்கள் வசிக்கிற பகுதி, இங்கெல்லாம் இந்த முகாம்கள் நடக்கும். இது போன்ற முகாம்கள் மூலமாகத்தான் நாம் வந்து அரசை மக்களுக்கு நெருக்கமாக கொண்டு செல்ல முடியும். மக்களின் குறைகளையும் உடனுக்குடன் தீர்த்து வைக்க முடியும். திமுகவை சேர்ந்த பல எம்எல்ஏக்கள், எனது நண்பர்களே கூட இது மாதிரியான முகாம்களை அவரவர்கள் தொகுதி அளவிலே நடத்துகிறார்கள். எழும்பூர் தொகுதி எம்எல்ஏ பரந்தாமன் நடத்துகிற முகாமை நான் பார்த்தேன். இதே போலத்தான் எல்லா குறைகளையும் தீர்த்து வைப்பார்கள். அங்கேயே வந்து ஒரு வைஃபை போட்டிருப்பார் பரந்தாமன். அது போக அவரே வந்து அந்த பிரிண்டர் எல்லாமே எடுத்து வைத்திருப்பார்கள். அதுக்கு இன்னும் சொல்ல போனால் வந்து சோசியல் காலேஜிலிருந்து, சமூக சேவை கல்லூரியிலிருந்து மாணவர்களை வந்து வாலண்டியர்களாக வைத்து லேப்டாப்புகளை எல்லாம் வாடகைக்கு எடுத்து வைத்து பெரிய அளவுக்காக இருக்கும். அது வந்து ஒரு எம்எல்ஏ தனது தொகுதிக்கு செய்கிற விஷயம். ஆனால் ஒரு மாநில அரசு மாநிலம் முழுவதுக்கும் செய்ய வேண்டும் என்று வரும்போது இப்படியான ஒரு திட்டத்தை வகுக்க வேண்டியதும், ஒரு காலக்கெடுவை நிர்ணயிக்க வேண்டியதும் கட்டாயமாகிறது. அந்த வகையில் தான் இந்த திட்டங்கள் எல்லாமே சிறப்புடன் செயல்படுகின்றன. மக்களுடன் முதல்வர் திட்டம் பெரிய வெற்றி. அது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 2500 முகாமுக்கு மேல நடத்துனாங்க. பெரிய வெற்றி. அந்த தொலைபேசி எண் வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலர். ஆக அது போன்ற ஒரு விஷயம் இப்போது துவங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாள் மிகவும் நல்ல நாள். இன்னும் சொல்ல போனால் வந்து இளைய பெருமாள் அவர்களுக்கு நூற்றாண்டு அந்த நினைவு மண்டபம் இன்றைக்கு திறந்து வைக்கப்படுகிறது. எங்கள் காலகட்டத்தில் எங்களுக்கெல்லாம் ரொம்ப நெருக்கமாக இருந்தவர், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அவர். இன்னும் சொல்ல போனால் காமராஜர் கண்ட கனவு, இளைய பெருமாள் கண்ட கனவு, அது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் கனவு என்றுதான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை வந்து நடப்பு திமுக அரசு நிறைவேற்றுகிறது என்பதிலே உண்மையிலேயே நாம் பெருமைப்பட வேண்டும். நிச்சயமா சார், உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் காலத்தின் தேவை என்பதை பதிவு செய்திருக்கிறீங்க. இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.